தெய்வங்களின் கையில் இருக்கும் கிளிகள் சாதாரண பறவைகள் அல்ல, தெய்வீக ரகசியம் கொண்டவை. மதுரை மீனாட்சி அம்மனின் வலது கையில் கிளி இருப்பதை கவனித்திருக்கிறீர்களா? இந்திரன் சாப விமோச்சனம் பெற பூலோகத்தில் வந்தபோது ஓம் நமச்சிவாய என்று சொன்ன கிளிகள் ஒரு இடத்தை சுற்றி பறந்தன. அங்கேயே சுயம்புலிங்கமாக சொக்கநாதர் அதை அடையாளம் காட்டியது கிளி. அதனால் மீனாட்சியுடன் கிளி பிரிக்க முடியாத அடையாளம். பக்தர்கள் வேண்டுதல் சொன்னால் அதை கவனமாக கேட்கும் கிளி அம்மனிடம் மீண்டும் மீண்டும் நினைவூட்டும் என நம்பிக்கை. அதனால் வேண்டுதல் விரைவில் நிறைவேறும். ஆண்டாளின் கையில் இருக்கும் கிளி இன்னும் அதிசயம். அது சுகபிரம்ம மகரிஷி ரூபம் என புராணம் கூறுகிறது. ரங்கநாதரிடம் தூது சென்ற முனிவர் உங்கள் கையிலே கிளியாக இருக்க வரம் வேண்டும் என்று வேண்டினார். அதனால் ஆண்டாளின் கையில் கிளி இடம்பெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் இதை தத்தை என்பார்கள். முடிவு: மீனாட்சியின் கிளி அருள் நினைவூட்டும் தூதர், ஆண்டாளின் கிளி பக்தி தூதர். இந்த தெய்வீக ரகசியம் தெரியாதவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.